இந்த சாம்பாருக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான காய்கறின்னு பார்க்கும்போது முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே இதெல்லாம் காய்கறியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு வச்சுட்டு இன்னொரு பக்கம் பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கணும். அந்த பருப்பையும் இந்த காய்கறி கூட வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு அது கூட தேவைன்னா முந்திரி, இஞ்சியும் நம்ம வச்சுக்கலாம். அதையும் நல்லா மையாக அரைச்சி இந்த சாம்பாரோட லாஸ்ட்டாக கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இட்லி சாம்பார் நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, பொங்கல்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.